என்னன்னு தெரியலங்க. இப்பலாம் வந்து சண்டே வீடியோ எடுக்கறனாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சண்டே நான் என்ன சமைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம அப்படியே ஃபுல்லும் பாருங்க. இந்த வர சண்டே அஸ் யூசுவல் எப்பவும் போல ஹஸ்பண்ட் மட்டன் தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, சடனா வந்து குடல் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் YouTubeல பார்த்துட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆனியன், டொமேட்டோ எதுவுமே போடாம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி, டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேங்க குடலு. சூப்பரா டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. அதுல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 3 மட்டும் தான் போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. தம்பிக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. மட்டன், சிக்கன் இதெல்லாம் நம்மளே கழுவி செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்றலாங்க. ஆனா இந்த குடல் இந்த மாரி ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கழுவி செஞ்சு குடுத்தா மட்டும் தான் சாப்பிட முடியும். நம்மளே கழுவி சாப்பிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒவ்வாத மாரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் தான் வந்து குடல் எல்லாமே கழுவி குடுத்தாங்க. நான் ஜஸ்ட் சுடுதண்ணி மட்டும் தான் அவங்களுக்கு வச்சு குடுத்தேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அத பக்கத்திலேயே இருந்து பார்த்ததுனாலயோ என்னமோ, எனக்கும் கொஞ்சம் ஒவ்வாத மாரி ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. நெறைய குழம்பு அப்படியே வேஸ்ட் ஆயிருச்சு. நைட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ரசம் வச்சு நானும் தம்பியும் ரசத்தில தான் சாப்பிட்டோம். அந்த குடல் குழம்பு தொடவே இல்லைங்க. இன்னைக்கு ஆஸ் யூசுவல் எப்பவும் போல மண்டே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சுட்டு, நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பண்ண போறேன். முட்டைக்கோஸ் பொரியல்ன்றத விட முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க செய்ய போறேன். ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை. சி யூ ஆன் த நெக்ஸ்ட் விளாக்.